என் இனிய உறவுகளே, இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது தியாகராஜ சுவாமி கோயிலை பற்றிதான். தியாகராஜ சுவாமி கோயில் என்பது தமிழ்நாடு திருவொற்றியூர் பகுதியில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளன. இது சென்னையில் உள்ள திருவொற்றியூர் என்னும் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயில் ஆகும். இத்திருக்கோயிலை தியாகராஜ சுவாமி கோயில் என்றும் வடிவுடை அம்மன் கோவில் என்றும் அழைக்கப்படுவதும் உண்டு. இது இந்து மக்களின் பிரதான தெய்வமான சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித தலமாகும். இது சென்னையின் வடக்கு பகுதியில் இருப்பது ஒரு தனி சிறப்பாகும். இத்தலம் என்பது தேவாரம் பாடல் பாடப்பெற்ற ஒரு புனித தலமாகவே கருதப்படுகிறது. அப்பர், சமணர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவரால் இத்திருத்தலத்தை பற்றியும் தேவாரம் பாடல்கள் பாடப்பெற்றுள்ளன. மேலும் பட்டினத்தாருடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடையதும் இத்திருக்கோயிலே ஆகும். இத்திருக்கோயில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் இருந்தே மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது. மேலும் 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் இத்திருக்கோயில் பரவலாக விரிவாக்கப்படுத்தப்பட்டது. திருக்கோயிலில் 7 நிலைகள் கொண்ட நுழைவாயில் கோபுரமும் ஒரு தனி குளமும் உண்டு. இத்திருக்கோயிலின் மொத்த பரப்பளவு என்பது 1 ஏக்கர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்திருக்கோயில் என்பது திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு இணையாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த 2 திருக்கோயில்களையும் முதலாம் ராஜேந்திர சோழனால் விரிவாக்கப்படுத்தப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 2 கோயில்களிலும் உள்ள சிவன் சிலை என்பது நடனமாடும் வகையில் 2 சிலைகளும் ஒரே மாதிரியாக இருப்பது தனி சிறப்பாகும். இத்திருக்கோயில் என்பது நாட்டில் உள்ள சக்தி பீடங்களில் 51வது சக்தி பீடமாகவும் சொல்லப்படுகிறது. இக்கோயில் பற்றிய சில புராண கதைகளும் உண்டு. அதாவது, இந்துக்களின் படைப்பு கடவுளான பிரம்மா அவர்களும், காக்கும் கடவுளான விஷ்ணுவும், அழிக்கும் கடவுளான சிவனும், இதில் சிவபெருமான் அவர்கள் ஒரு பிரிவாக, அதாவது தேவர்கள் ஒரு பிரிவாகவும் அசுரர்கள் பிரிவாகவும் தோற்றுவித்தார் என்றும் நம்பப்படுகிறது. அதில் தேவர்கள் தங்களுடைய வேதங்கள் துணை கொண்டு வாழ்ந்ததாகவும் அசுரர்கள் தங்களுடைய தசை பலத்தை கொண்டு வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அசுரர்கள் எப்பொழுதும் தேவர்களுக்கு துன்பத்தை விளைப்பவர்களாகவே வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு இருக்க அசுரர்கள் தேவர்களின் வேதமான அந்த வேத பாட நூல்களை எடுத்துக்கொண்டு அவற்றை துண்டு துண்டாக கிழித்து சேதப்படுத்தி கடலுக்கு அடிப்பகுதியில் கொண்டு போய் வைத்ததாகவும், அதை தேவர்கள் தேடிய பொழுது அவர்கள் கையில் கிடைக்காமல் அவர்கள் தேடிக்கொண்டே இருந்ததாகவும், அதன் பிறகு அவர்கள் விஷ்ணுவை நாடி அந்த வேதத்தை கண்டுபிடித்து தருமாறு வேண்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு விஷ்ணு பகவான் அவர்கள் அந்த வேதத்தை தேட முயற்சித்தார். எனினும் அவருக்கும் கிடைக்காததால் மிகவும் துன்பப்பட்டார். இறுதியாக சிவனையும் பார்வதியும் வேண்டி வணங்கியதால் அவருக்கு துணையாக நின்ற பார்வதியும் சிவனும் அந்த வேதங்கள் இருக்கக்கூடிய இடத்தை காண்பித்ததாகவும், பிறகு விஷ்ணு பகவான் அவர்கள் மத்சிய என்ற மீன் போன்ற ஒரு வகை அந்த மத்சிய அவதாரத்தையும் எடுத்து அந்த கடலின் அடிப்பகுதியில் சென்று அந்த வேத நூலை பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், அந்த வேத நூல் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டதால் அந்த வேத நூலை கொண்டு வந்து இந்த தியாகராஜ சுவாமி கோயிலில் கொண்டு வந்து அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த நூல்களை மீண்டும் சிவபெருமான் மற்றும் பார்வதி அன்னையார் அவர்கள் மறுசீரமைத்ததாகவும், அதுவே இன்றும் வழக்கத்தில் கொண்டு நாம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் புராண கதை உண்டு. சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமுள்ள மரமாக கருதப்படும் மகிழ மரமும் இத்திருக்கோயிலில்தான் ஒரு புனித மரமாக மாறியது என்றும் நம்பப்படுகிறது. மேலும் இத்திருக்கோயில் என்பது ஒரு கல்வி மையமாகவே திகழ்ந்தது, இன்றும் திகழ்ந்து கொண்டு வருகிறது. பிரபாகரா, ருத்ரா, யமலா, புராணம், சிவதர்மம், பஞ்சாகம் மற்றும் பாரதம் ஆகியவைகளை பாராயணம் செய்வதற்கு ஒரு சிறந்த மையமாகவே இத்திருக்கோயில் கருதப்படுகிறது. பல்லவர் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுகள் இத்திருக்கோயிலின் உள்ளே உள்ளன. இக்கோயில் குளம் என்பது பிரம்ம தீர்த்தம் மற்றும் ஆதிசேஷ தீர்த்தமாகும். இத்திருக்கோயில் நடைபெறும் திருவிழாக்கள் என்றால் அது மாசி பிரமோற்சவம், வசந்த உற்சவம், தைப்பூசம், சிவராத்திரி, நவராத்திரி, ஆடிப்பூரம் மற்றும் பௌர்ணமி நாட்கள் ஆகும். இத்திருக்கோயில் திருவாரூர் புராணத்திற்கு மிகவும் நெருக்கமாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலில் நடைபெறும் நடன முறை என்பது
பதமநாயனம் என்றும் அழைக்கப்படுகிறது. விஷ்ணு பகவான் அவர்கள் திருவாரூர் பகுதியில் நடைபெற்ற சிவனின் நடனத்தை தவறிவிட்டதாகவும் அதே நடனத்தை திருவொற்றியூரில் கண்டதாகவும் சொல்லப்படுகிறது. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப்பை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.